ஸோ அப்படி நான் பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, உடல் பருமனாக இருப்பது எனக்கு ஓகே தான் என்பவர்கள் வெர்சஸ் இல்லை எனக்கு அது மன உளைச்சலை தருகிறது என்பவர்கள். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? பொதுவாக உங்களுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்க உறவினர்கள் சர்க்கிளில் வந்து நிறைய பெட் நேம் இருக்கும். உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலே இருக்கலாம். ஆனால் உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பெட் நேம் ஒன்று வச்சிருப்பாங்க. பேர் என்னம்மா? அந்த பெட் நேம் என்ன? எல்லக்கல்லு. எல்லக்கல்லு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? திம்ஸ் கட்டைன்னு கூப்பிடுவாங்க, இல்லாட்டி பாண்டா குட்டி, டெடி பேர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். திம்ஸ் கட்டை, பாண்டா குட்டியா? ஆமா. அந்த மாதிரி கும்கி அப்படின்னு கூப்பிடுவாங்க சார். அது வந்து ரொம்ப ஆள் மனசை வருத்தப்பட வைக்கும். அது அந்த சமயம் நம்ம சிரிச்சுட்டு கடந்து போயிடுவோம். ஆனா அது அவங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு புரியல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்ன எங்கள் வீட்டில் கூப்பிட்றது யானைக்குட்டி, இல்லை யானைக்குட்டி எங்களை அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கும்போது ஒவ்வொரு நேரமும் எனக்கு கண்ணீரே வந்துடும். அப்படிலாம் சொல்லும்போது எத்தனையோ திருப்பி நான் சொல்லியிருக்கேன் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் இவர் சேர்ந்து குண்டமான்னு கூப்பிடுவார். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். அதை வந்து அடுத்தவங்க கூப்பிட்டா கூட எனக்கு தெரியாது. ஆனால் கட்டின புருஷனே வந்து நம்மளை அந்த வார்த்தையை கேட்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல. நாசமா போயிருவீங்கடா. என்ன வந்து பெருச்சாலின்னு சொல்லுவாங்க சார். பெருச்சாலி மாதிரி ஓடுற குண்டா இருக்கிறதுனால அதனால பெருச்சாலின்னு வெளியில சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கார் வந்து என்ன சொல்லுவாருன்னா, சன மூட்டை மாதிரி படுத்துட்டு இருக்க, சன மூட்டை மாதிரி உட்காந்துருக்க, போய் அந்த வேலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கஷ்டமா இருக்கும். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு ரெண்டையோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து மேரேஜ் ஆகும்போது பாத்தீங்கன்னா 13 ஏஜ். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அரேஞ்ச் மேரேஜ் தாங்க சார். அப்போ வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 40 தான் இருந்துச்சு. 2004 வந்து பெரிய பாப்பா இருந்தாங்க. நம்ம வந்து சிசரிங் பண்ணி குழந்தை பிறந்ததால தான். அப்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, நீ சாப்பிட்டு குண்டாவற அவர் பேசினது வார்த்தைகள். இப்போ உனக்கு 22 வயசு. இந்த வயசுலேயே உங்க வெயிட் 5 கிலோ ஜாஸ்தியா இருக்கு. அப்போ நான் இன்னும் ஒரு 5 வருஷத்துல 8 கிலோ ஜாஸ்தி ஆகும். அப்புறம் 10 வருஷத்துல 12 கிலோ ஜாஸ்தி ஆகும். அப்புறம் எல்லாரும் உன்னை ஆண்டி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நீ ஏற்கனவே ஆண்டி மாதிரி தான் இருக்க. அது இல்லாத வெளியே நல்லா அழகாக இருக்கிற பொம்பளையாக பார்த்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பனாக வந்து என்கிட்டயே சொல்லுவாங்க. ஸோ பொம்பளையானு யாரை பார்த்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்பேன். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போதில் ராணி வேலைக்காரி, அவளங்கே வெளியே ரோட்டில் பார்த்துட்டு தாலி கட்ட போயிட்டேன். அவள் புருஷனுக்கு விஷயம் தெரிஞ்சு அறுவல் நடத்தி இவனை தெருவா விரட்டி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் தான் கையெழுத்து போட்டு கூட்டு வந்தேன். சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா, அவங்க இடுப்பு பாரு, அவங்க இடுப்பை பார்த்து தான் மயங்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகள். பொறுக்கி பைய, பொறுக்கி பேடா, பொறுக்கிடா நீ. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி சொல்றாங்களேன்னு எங்க அம்மா கிட்ட நான் சொல்ல போனேன்னா, அதெல்லாம் கிடையாது. 4 பேர் உட்கார வச்சிருவாங்க சார் பஞ்சாயத்து வச்சுட்டு 2 குழந்தை ஆயிடுச்சு, 2 குழந்தைக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும். அந்த 4 பேரை இதுவரைக்கும் பார்த்ததில்லை நான். எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த பரதேசிய காலம். உடல் பருமனாகிறது திருப்பி ஒல்லியாகிறது ரொம்ப இயல்பான விஷயம். இன்னொன்று, இதை ஒன்றை வச்சு டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுங்கிறது வந்து என்னால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அப்படி பார்த்தோன்னா நிறைய ஆண்களுக்கு வந்து திருமணம் பிறகு முடி போயிடுது. அப்போ முடி போனதுக்காக டிவோர்ஸ் போனோம்னா இப்போ எல்லாரும் டிவோர்ஸ் தான் போய் நிற்கணும். ஆக்சுவலாக நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். நான் சின்ன வயசுலேருந்தே குண்டாக தான் இருப்பேன். எங்கள் வீட்டில் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த குண்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதே. குட்டி குஷ்புன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கூட்டின்னு வந்தவர் அவரு. நல்லவதான், கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்போ. தம்பி பிறந்த உடனே 90 கிலோ வந்துட்டேன் சார். அப்போ வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு என்ன வந்து, நீ ரொம்ப குண்டா இருக்கிற, உன் கூட வெளியே வர கொஞ்ச நாள். அப்போ ஒரு 12 வருஷம் சார். 12 வருஷத்துக்கு அப்புறமா அவர் வந்து அந்த வார்த்தை சொல்றாரு. என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும்ல. அம்மூன் கூப்பிட்டு வந்த வாய் குண்டுன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சில விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிட்டார். வெளியே கூட்டின்னு போறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. அப்புறம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலே அடிப்பேன் சார். ஸோ நீ ஃபார்மலாக டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களாமா? இல்லை சார், பிரிஞ்சு இருக்கிறோம், அவ்வளோதான் சார். அவர் வேறு மேரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் பசங்களை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன் சார். அவர் வேறு கல்யாணம் பண்ணிட்டாரா? ஆமாங்க சார். ஒல்லியா ஸ்லிம்மாக பார்த்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாரு. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பேல. பட் நீங்கள் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக கேஸ் ஃபைல் பண்ணலாமே? இல்லை சார், ஏன் அவரை லவ் பண்ணிட்டேன் சார் நான். அவரெல்லாம் கேள்வி கேட்காத இடத்துல நான் வச்சிருக்கிறேன். இன்னமும் யாருன்னா அவர் பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடும் சார். முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாருங்க, நீங்க ஏன் அவர் மேல இவ்வளவு பரிவு காட்டுறீங்க? அது லவ் பண்ணிட்டேன் சார். அவரை ரொம்ப கோவம் வரல சார் எனக்கு. அவர் எப்படியும் வந்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு.
நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி. நம்பிக்கையின் வழியாவே நான் கேட்கறேன், மேபி இப்போ இந்த வீடியோ உங்க கணவர் பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், பிரிஞ்சு இருக்கலாம். நம்ம என் பசங்கள்கிட்ட நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்க, எங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்க, நாங்க ஏத்துக்குவோம். நாங்க என்னைக்குமே உங்களை ஒதுக்க மாட்டோம். ராமையா குடிச்சிட்டு வந்து கரெக்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சாங்களா ராமையா? எப்படியா வர வேவாக்கிற இடத்துல 3D சீட்டு விளையாடியாம்டா, அத கூட மன்னிச்சாங்களா ராமையா? ஒதுக்க மாட்டேன் சார். இன்னமும் அவரை லவ் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். போய் பார்த்துட்டு வருவேன். இப்படி தூரமா நின்று பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு வருவேன் சார். ஆமாங்க. பாத்தியாடா பண்பாட்ட ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா பொட்டக்கண்ணா விளக்கமாத்தடி வேப்படி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா. ஆண் நண்பர்கள் உங்களுக்கு வச்சிருக்க பெட் நேம் என்ன? ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆன்ட்டி. ஆண்டி ஆண்டி ஏ டிம்பி டிம்பிரோ டிண்டி டிண்டி ஆண்டி வச்சிந்திரோ. சார் ஆக்சுவலாக நானுமே ஒரு மேரிட் பர்சன் தான். இப்போ நான் செப்பரேட்டாக வந்துட்டேன், டிவோர்ஸ்டு. காரணம் நான் ஃபேட்டாக இருக்கேன்னு தான். ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இவ்வளோ ஃபேட்டாக இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஃபேட்டாக இருந்தேன். ஆக்சுவலாக நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் எங்களுக்குள்ள வந்த சண்டை, நீ குண்டா இருக்க, நீ உன்னை வெளியில் கூட்டு போகிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, உன்னை என் ஒய்ஃப்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு, நீ எனக்கு அக்கா மாதிரி இருக்க அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க, அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. டக்குனு டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. இது எப்படி டிராவல் ஆகி பிடிக்கலன்னு சொல்றாரு சார். எனக்கு உன் கூட வாழவே பிடிக்கல. அப்படியே சொல்லிட்டாரு, எனக்கு உன் கூட வாழவே பிடிக்கல. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல வேணாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.